வணக்கம். வெல்கம் டு டிடிஆரி கிரியேஷன். இன்றைய கிளாஸில் நம்ம எந்த ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு. இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்துட்டு ஃபுல்லாக செயின் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் போடுவோம். லாங் அண்ட் ஷார்ட் பார்த்தோம்ல, அந்த மெத்தடில் தான் வரும். சரிங்களா, போடலாங்களா? இப்போ நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சை போட போகிறேன். சென்டர் பாயிண்ட் வச்சு போடுறேன். ஏன் அப்படின்னா இது ரெண்டு டைப்பில் போடலாம். அதனால் ஒரு சைடில் வந்து ஒரு டைப் மெத்தட்லேயும் இன்னொரு சைடு வந்து இன்னொரு டைப் மெத்தட்லேயும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா, பார்க்கலாம். மேலேருந்து வரலாம், கீழேருந்து வரலாம், நம்ம விருப்பம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு செயின் லாங் அண்ட் ஷார்ட்டில் எப்படி போட்டோம், செயின் வந்து கொஞ்சம் லாங்காக ஃபஸ்ட்டு, அதே மாதிரியே இதில் லாங் செயினாக தான் போடுவோம். இப்போ லாக் பண்ணிவிட்டு திருப்புறோம் அடுத்த லைன் போடுறதுக்கு. லாங் அண்ட் ஷார்ட்டில் வந்துட்டு ஒரு லைன் வந்து ஒரு செயின் போட்டு அதோடைய சென்டர் பாயிண்ட் எடுத்து அடுத்த லைன் போட்டோம். இதில் வந்து 4 லைன் ஒரே செயினையே திரும்ப திரும்ப போடணும். அதாவது நம்ம இங்கே பாருங்களேன், பென்சிலில் உங்களுக்கு கோடு போட்டு காமிக்கிறேன். இப்போ ஒரு 4 லைனும் வந்து நம்ம இதை செயினை வந்து எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி. இப்போ இந்த இடத்துல வந்து நான் செயின் கொடுத்துருக்கேன், அதே இடத்துல 4 லைன் கொடுக்கணும். சரிங்களா, பாருங்கள். இப்போ அடுத்த கலர் வந்து வேறு கலரில் செயின் கொடுத்து காமிப்பேன். அப்போ உங்களுக்கு அது என்ன ஈஸியாக புரியும். நம்ம மொதல் செயின் எந்த இடத்துல போட்டு எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அதே இடத்துலையே தான் அடுத்த லைனும் போடுறோம். மொத்தம் இது வந்து 4 லைன் இதே மாதிரியே போட்டுக்கணும் ஒரு கலரில். கோடு எங்கே வரைஞ்சனோ அதே இடத்துல நம்ம லாஸ்ட்டு முடிக்கும் போது மட்டும் அந்த ட்ரையாங்கிள் கோடு, ஏன்னா ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கிராஸாக வரும், அந்த கிராஸ் கோட்டில் இதான் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அப்போ லாஸ்ட்டு செயின் வந்து குட்டியாகும் போக போக, நம்ம அதை பார்க்க வேண்டியதில்லை. லாக் பண்ணிவிட்டு திருப்புறோம். லாக்கு வந்து டைட் ஆகலைன்னா கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு திருப்புங்க, இல்லைன்னா லூஸாக இருக்கும் அந்த இடம். நெருக்க குத்தி எடுக்கணும். நீங்கள் வந்து நேர்கோடாக போடுறான்ட்டு அப்படியே குத்தி எடுத்திங்கன்னா கேப் விழும். 1 2 3 4 லைன் வந்துருச்சு. இன்னொரு லைனும் போட்டுடுறேன். கொஞ்சம் மொத்தமாக போட்டால் உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியுன்றதுனால இப்போ நான் அதை வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அடுத்தவும் நம்ம இதே கலர் யூஸ் பண்ணுவோம். டபுள் கலர் யூஸ் பண்ணுறோம். திரும்ப திரும்ப அந்த கலர் யூஸ் பண்ணுறதுனால நாட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணாமல் கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துகிட்டு போய் நான் அதை செயின் போட்டு லாக் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா, இது மாதிரி லாக் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த நீடில் இதில் கொடுத்து குத்தி வச்சுக்கிறோம், எடுத்துக்காமல் இருக்க. இந்த பாருங்கள், குத்திட்டு இப்போ இதில் மாட்டணும். இப்போ உங்களுக்கு த்ரெட்டு வந்து பிரியாமல் இருக்கும். இப்போ இந்த அடுத்த கலர் எடுத்துக்கிறோம். அடுத்த கலர் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ப்ளூ கலர் கொடுத்துட்டோம். அடுத்து வந்து ரெட் கலர் செயின் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம லாங் அண்ட் ஷார்ட்டில் ரெண்டாவது வந்து என்ன பண்ணோம், மொதல் செயினுக்கு சென்டர் பாயிண்ட் எடுத்து போட்டோம்ல, அதே மாதிரியே போடுவோம். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு, அப்போ அதனால் ஃபஸ்ட்டு செயின் என்ன ஆகும், குட்டி செயினாக வரும்.
இப்போ அடுத்த செயினுடைய சென்டர் பாயிண்ட்டு நெருக்க கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு கேப் இல்லாமல் இருக்கும். லைட்டாக அப்படி தள்ளி விட்டுட்டு கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கேப்பு வராது. இல்லைன்னா அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா கேப் வரும். இப்போ இந்த லாஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் லாஸ்ட்டு செயின் வந்து குட்டியாக வரும். சரிங்களா? லாக் எடுத்துட்டு போடுறத பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும். லாக் பண்ணிட்டு தான் நம்ம எப்போதுமே அடுத்த லைன் திருப்பணும். இப்போ அதே சேம் கோடில் வரும். இதை பாருங்கள். இப்போ முன்ன வந்து இந்த இடத்துல கோடு போட்டேன். இப்போ இங்கே இதை பேஸ் பண்ணி வரும். அடுத்த செயின் வந்து இந்த சென்டர் பாயிண்ட் வச்சு புரியுதுங்களா? இப்படி வரும். அதான் மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு. மேட்டில் வந்து பாய் பின்னல் மாதிரி அதே டைப்பில் இருக்கிறதுனால தான் இதை மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம். ஒரு 5 லைன் இதே மாதிரியே போடுவீங்க. இதே மாதிரி இதை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணுறீங்க. சரிங்களா? இப்போ இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து லாங் அண்ட் ஷார்ட்டை யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். லாங் அண்ட் ஷார்ட்டில் என்ன பண்ணுவோன்னா ஒரு செயினுக்கும் சென்டர் பாயிண்ட் எடுத்து போடுவோம். இதில் 4 செயின் வந்து ஒரே இடத்த பேஸ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் 5ஆவது லைன் வந்து அந்த மொதல் செயினுடைய சென்டர் பாயிண்ட்டை வச்சு நம்ம போட்டோம். சரிங்களா? அடுத்து இதில் இன்னொரு டைப் மெத்தட் இருக்குதுன்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னா கலர் மட்டும் மாற்றுவோம். செயின் வந்து ஒரே சேம் மெத்தடில் தான் போடுவோம். சரிங்களா? இப்போ அதை தான் போட்டு காமிக்க போகிறேன். அதாவது நான் இப்போ வந்து சென்டர் பாயிண்ட் எடுக்கலை, அதே செயின் தான். மேட் ஃபில்லிங் வந்து சில மேட் ஃபில்லிங் வந்து என்ன பண்ணுவோன்னா மேட் வந்து ஒரே சேமில் வரும். அதே சேம் இடத்துல தான் நம்ம செயின் போடுவோம். இப்போ இது போடுறது எல்லாமே என்ன பண்ணுவோன்னா அந்த ஒரு ஸ்ட்ரைட் லைனாகவே தான் நான் போட போகிறேன். செயின் கொடுக்கறது இதில் எப்படி இருக்கும்னா ஒரு 4 லைன் வந்து இதுலேயும் அடுத்த 4 லைன் வந்து இதோடைய சென்டர் பாயிண்ட்டும் வச்சு செயின் கொடுத்துருப்போம். இப்படி மாறி மாறி வரும். ஓகேங்களா? ஆனால் இந்த சைடு வந்து ஒரே நேர்கோடு தான். 4 லைனுக்கு ஒரு தடவை கலர் மட்டும் மாற்றுறேன். நீங்கள் 4 லைனும் வச்சுக்கலாம், 5 லைனும் வச்சுக்கலாம், 2 லைனுக்கு ஒரு தடவையும் போடலாம். மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து மோஸ்ட்டாக வந்து 4 லைனுக்கு ஒரு தடவை போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அது தெரியும். ஒரு பாய் பின்னல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்க. நான் இப்போ இதில் வந்து 5 லைனுக்கு ஒரு தடவை கலர் மாற்றுறேன். இப்போ இந்த கலர் முடிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த ப்ளூ முடிச்சிட்டேன். நம்ம ஒவ்வொரு தடவையும் கட் பண்ண வேண்டாம். 2 நீடில் எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து இந்த நீடிலுக்குள்ளே கொடுத்து பாருங்கள் இங்கே ஒரு செயின் போட்டு நம்ம த்ரெட்டை எடுத்து வச்சுக்கிட்டோம். இதை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அதையே இப்போ திரும்ப போட்டு காமிக்கிறேன். அந்த மெத்தடில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோன்னா அப்பப்போ த்ரெட்டை வந்து கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
எப்படி செயின் கொடுத்துட்டோன்னா அடியில் த்ரெட்டு வந்து அப்படியே இருக்கும், தூரமாக இருக்கும், நமக்கு டிஸ்டர்ப் இல்லாமலும் இருக்கும். இப்போ நான் இந்த ரெட்டை வந்து திரும்ப அதுமாரி பிரிச்சுக்கிட்டு கொண்டு வந்து திரும்ப வந்து ரெட்டை வந்து போட ஆரம்பிக்கிறேன். இப்போ எனக்கு ப்ளூ வந்து இந்த இடத்துல இருக்குது, அடியில் இருக்கிற த்ரெட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் டிஸ்டன்ஸில். அப்போ நமக்கு வந்து இங்கே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும், 2 த்ரெட்டும் ஒன்று சேராது. இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து முடிச்சு போட்டு திரும்ப கட் பண்ணி நாட்டு போட்டு கொண்டு வரதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம், டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம அப்போ இது மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ எனக்கு அந்த ப்ளூ த்ரெட் ஆனது கொஞ்சம் கூட வந்து இதில் வந்து டிஸ்டர்ப் பண்ணல பாருங்கள், அது அவ்வளோ தூரத்தில் இருக்குது. லாக் பண்ணி தான் நம்ம திருப்பணும். இப்போ நான் இந்த சைடு போடுறது எல்லாமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து கலர் மட்டும் மாற்றி போட்டிருக்கேன். அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு நேர்கோடாக தெரியும். ஹாஃப் ட்ரையாங்கிளில் பாருங்கள், ரெண்டுத்தையும் ஒரே பிக்சரில் எதுக்காக போட்டு காமிச்சேன்னா அந்த டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்றதுக்காக தான். நீங்கள் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து தனித்தனி பிக்சரில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சென்டர் பாயிண்ட் எடுத்து போடுறத வந்து ட்ரையாங்கிள் ஷேப்லையும், ஒரே சேம் கோட்டில் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி போடுறத சர்க்கிள் ஷேப்லையும் போடுங்க. நான் உங்களுக்கு பிக்சர் காமிக்கிறானா. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை கொண்டு வந்து திரும்பங்க அடியில் இருக்கிற த்ரெட்டையும் இந்த நீடிலில் மாட்டி அதுக்கப்புறமேட்டு லாக் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அந்த த்ரெட் இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வராமல் அடியில் இருக்கிற த்ரெட்டு இந்த தூரத்தில் இருக்கும், அப்போ டிஸ்டர்ப் பண்ணாது. இங்கே பாருங்கள், இப்போ திரும்ப நான் அந்த த்ரெட்டை எடுத்துக்கிறேன், கொண்டு வந்து போடுறேன். இந்த கலர் ஒரு ஸ்ட்ரைட் லைன் அழகாக வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம ஒரு செயின் கொடுத்தோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம கிராஸாக வருது. இது முடித்ததுக்கப்புறம் நம்ம போட்டோம் அப்படின்னா அழகாக ஒரு ஸ்ட்ரைட் லைனாக நமக்கு கிடைக்கும் செயின். லாக் பண்ணிவிட்டு திருப்புங்க, ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம இங்கே இந்த கலர் த்ரெட்டை கொண்டு வரோன்றதுனால இங்கே லாக் பண்ணிவிட்டு தான் செயின் போட ஆரம்பிக்கணும், இல்லைன்னா கிராஸ் கோடாக நமக்கு கிடச்சிரும். இப்போ அடுத்த லைனில் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு போக போக இப்போ இது வந்து ட்ரையாங்கிள் கம்மியாகிக்கிட்டே போகுது. அப்போ இதோடய நம்ம முடிச்சிருவோம். சரிங்களா? லாக் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்ட்ரைட்டாக அடுத்த லைனுக்கு வந்துடுவோம். அந்த கோடு முடிஞ்சிருச்சு. இந்த கோட்டிலே தான் கொடுத்து லாக் பண்ணி ரிட்டன் கொண்டு வரணும். திரும்ப என்ன பண்ணுவோம், இங்கே அதே மாதிரி செயின் கொடுத்து த்ரெட்டை வந்து இங்கே ஒரு லாக் பண்ணுறத மாதிரி லாக் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ ரெட் கலரை திரும்ப பிரித்து கொண்டு வரோம், அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். லாக் பண்ணிவிட்டு போட ஆரம்பிக்கணும். ஆப்போசிட் சைடும் இதே சேம் மெத்தடில் தான் போட்டிருப்பேன். சரிங்களா? அதை நான் ஃபினிஷ் பண்ணுறது உங்களுக்கு அந்த லாஸ்ட்டு எண்டிங்கில் இந்த எண்டிங் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணணுன்றது இந்த சைடு காமிக்கலை, அதுக்காக தான் இங்கே திரும்பவும் போட்டு காமிச்சிருக்கேன். வீடியோ ஃபுல்லாகவும் ஸ்கிப் பண்ணாமல் ஒரு டைம் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு போடுங்க. ஏன்னா பாதி வீடியோவை பார்த்துட்டு எல்லாம் ஒரே மாதிரி தான், அப்போ நம்ம போட்டுடலாம் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய டவுட்டு வரும், உங்களால் ஒழுங்காக கிளியர் பண்ண முடியாது. அதனால் ஃபுல் வீடியோவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு போடுங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே கொண்டு வந்து இந்த ரெட்டு முடிஞ்சிருச்சு, நம்ம இதோட நாட்டு போட்டு முடிச்சிடலாம். இல்லை நீங்கள் ரெட்டு த்ரெட்டில் தான் நீங்கள் செயின் ஸ்டிச்சு ஃபுல்லாக கொடுக்குறீங்க அப்படின்னா இதை கொண்டு வந்து நம்ம வச்சுக்கிட்டு ப்ளூவை முதல்ல ஃபினிஷ் பண்ணி நாட் போட்டு எடுத்துட்டு இங்கே பாருங்கள், அதை கட் பண்ணி எடுத்துடலாம் ப்ளூவை.
நீங்கள் ரெட்டில் தான் ஃபினிஷ் பண்ணுறீங்க செயின் கொடுத்து அப்படின்னா ரெட்டை அப்படியே வச்சுக்கோங்க, நாட்டு போட்டு முடிக்க வேணாம். ப்ளூவை வந்து நாட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெட்டால் ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச்சு கொடுத்துடலாம். அது கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே செயின் கொடுக்கணும், அவ்வளோதான். ஒரு ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் லாஸ்ட்டாக, ஏன்னா நமக்கு இருக்கிறது கொஞ்சம்தான் அப்படின்றதுனால. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ப்ளூ முடிஞ்சிருச்சு. அந்த ஷார்ப்பான நோட் நமக்கு இது தொண்டை வேணும் அப்படின்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே கொடுக்குறோம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு கரெக்டாக கிடைக்கணும். இப்போ இந்த ப்ளூ த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெட் கலரை வச்சு இப்போ செயின் கொடுக்குறீங்க. இப்போ இதில் வந்து என்ன இருக்குது, நீங்கள் இங்கேருந்தே கொடுத்துட்டு லாஸ்ட்டாக திரும்பவும் இது மேலேயே கொடுத்து பாருங்கள். இது உங்களுக்கு மறைஞ்சிருச்சுன்னா விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா இதை பிரிச்சுட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். இதை பாருங்கள், நான் போட்டு காமிக்கிறேன். இங்கே லாக் பண்ணி தான் திருப்பணும், திருப்பும்போது அப்போ தான் நமக்கு கரெக்டான ட்ரையாங்கிள் ஷேப்பு அழகாக கிடைக்கும். நீங்கள் அப்படியே திருப்பினீங்கன்னா ஒரு கர்வியான ஷேப்பு தான் வரும். ஓகேங்களா? அந்த செயின் கொடுக்கும்போது நம்ம அந்த ஏற்கனவே போட்டது மேலேயே தான் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த பிசுறானது கவர் ஆகும். நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற பிசுறுலாம் அப்படியே தெரியும். இந்த செயினும் தனியாக கிளாத்தில் மட்டும் போட்ட மாதிரி இருக்கும். நாட்டு கொடுத்து ஆப்போசிட்டில் போயிட்டு இப்படி நாட்டு கொடுத்து அதுக்கப்புறமேட்டு திருப்புங்க, அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு அழகாக கிடைக்கும். கொடுக்கும்போது நம்ம கரெக்டாக ஆல்ரெடி போட்ட செயினில் வந்து கேப் இருந்தனால அந்த கேப்புக்குள்ளே நான் அந்த செயின் கொடுத்துட்டேன். நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அதெல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு லைன் செயின் கூட கொடுத்துக்கலாம். சரிங்களா? மிஸ்டேக்கை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத சேர்த்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதில் நம்ம செயின் கொடுக்கும்போது நெருக்க தான் கொடுக்கணும். நெருக்க கொடுக்கும்போது நம்ம என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நீடில் வந்து இறங்காது. சில இடத்துல நம்ம பார்த்து பொறுமையாக தான் குத்தி எடுத்து செயின் கொடுக்கணும். சரிங்களா? பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் அழகாக கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ நாட்டு போட்டுட்டு நாட்டு இதில் போட்டுருங்க. போட்டுட்டு இங்கேருந்து செயின் டபுள் செயின் தெரியுதுல்ல, அந்த டபுள் செயினில் இன்னொரு செயின் கொடுத்து பாருங்கள், இதை ஃபினிஷ் பண்ணுறோம். ஏன்னா எல்லாராலையுமே பர்ஃபெக்டாக போட்டுற முடியாது. நம்ம இப்போ ஏதாவது மிஸ்டேக் பண்ணணுன்னா அந்த மிஸ்டேக்கை எப்படி சரி பண்ணுறது, அதாவது ஏன்னா இது செயினை பொறுத்தவரையும் நம்ம ரொம்ப சில செயின் வந்து பிரிக்க முடியாததாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி அதை வந்து சரி பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம யோசித்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நம்மளை தான் செஞ்சுக்கணும். ஓகேங்களா? நாட்டு போட்டு
இதோட ஃபினிஷ் பண்ணுறேன். ஏன்னா இதுலேயும் ஆல்ரெடி நம்ம டபுள் செயின் கொடுத்துருக்கோம் அப்படின்றதுனால. இப்போ இந்த பிசுரெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடியில் எடுத்து விட்டுறணும். இந்த பாருங்கள், இதே மாதிரியே நீடில் அடியில் விட்டு அடிப்பக்கமாக மேலே அடியில் நீடில் விட்டுட்டோம். அடியிலேருந்து இழுத்தோன்னா ஃபுல்லாக அடியில் த்ரெட்டு போயிடும். கட்டர் வச்சு மேலே கட் பண்ணக்கூடாது. மேலே கட் பண்ணோம் அப்படின்னா பிசுறாக நிற்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடிப்பக்கத்துலேருந்து நீடில் மேலே விட்டு த்ரெட்டை வந்து அடிப்பக்கம் இழுத்துக்கணும். இது மாதிரி எல்லா பிசுறையும் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? எப்படி நான் சரி பண்ணணுன்றது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ அந்த பிக்சர் காமிக்கிறேன். அந்த பிக்சரில் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் ட்ரையாங்கிள் ஷேப்பும் போட்டிருக்கேன், ரவுண்டு ஷேப்பும் போட்டிருக்கேன். ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கோடு போட்டு அந்த கோட்டு மேலே மேட் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டிருக்கேன். எதை யூஸ் பண்ணி? ஒரே நேர்கோடில் அந்த லாங் அண்ட் ஷார்ட் இல்லாமல் தாம்பூர் ஸ்டிச்சுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அதை போட்டிருக்கேன். இப்போ இதில் பாருங்கள், சென்டர் பாயிண்ட் எடுத்து போட்டிருப்பேன். ஒரு 5 லைன் ஒரே கோடு, அடுத்த 5 லைன் அதோடைய சென்டர் பாயிண்ட் வச்சு தான் பாருங்கள். சென்டர் பாயிண்ட் தெரியுதா? அந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சு போட்டிருப்பேன். ஓகேங்களா? இதையே நம்ம வந்து ஃப்ளவர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் ஷேடடு ஃப்ளவரில் நம்ம அது மாதிரி போடலாம். நீங்கள் சென்டர் பாயிண்டில் இதே கலரே கொடுக்காம வேறு கலர் கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.